தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். ஸோ ரொம்ப முக்கியமான அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. நீட்டோடைய ரிசல்ட் அப்படின்றது நேற்று நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நீட்டோடைய ரிசல்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ எப்படி ஸ்கோர் கார்டெலாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். எல்லாருமே பார்த்துருந்தீங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்லேயே நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இப்போது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துறது தான். இப்போ வரைக்குமே வந்து நமக்கு அதாவது நேற்று வரைக்குமே அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்றது அவங்க இது வரைக்கும் சொல்லாம இருந்தாங்க. இப்ப லாஸ்ட் டேட் என்னன்றத அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சுட்டாங்க. வருகின்ற 23ஆம் தேதி ஜூலை 23, 2026 சாயந்திரம் 5 மணியோட வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்றாங்க. எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் நீங்க அப்ளை பண்றதுக்குரிய அப்ளிகேஷன் அப்படின்றது க்ளோஸ் ஆயிடுது. ஸோ எது வரைக்கும் டைம்னா திரும்ப ரிப்பீட் பண்றேன். 23ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டைம் இருக்கு. ஸோ இதற்குள்ள இன்னொரு 7 நாட்கள் அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க வந்து இன்னும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணல, என்னென்னலாம் விஷயம் பெண்டிங் இருக்கோ எல்லாருமே க்ளோஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷன க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் போடும்பொழுது, நீங்க அப்ளிகேஷன் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. அப்படி போடும்பொழுது அதில ஏதோ தவறுகள் செஞ்சிருப்பாங்க. அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல. ஏன்னா ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டின்னு சொல்லி அந்த மாரி கேட்டகரிக்கு உரிய சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல மேபி ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னு சொன்னா, அல்லது அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தீங்கன்னா, நெறைய பேர வந்து செலக்ட் பண்ணிட்டு, அதில வந்து அவங்கள எல்லாமே எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்ல வச்சுருவாங்க. ஸோ அந்த எலிஜிபிள் லிஸ்ட் எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிள் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அந்த எலிஜிபிள் லிஸ்ட் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு, அதுல நீங்க செக் பண்ணணும். நமக்கு என்ன இஷ்யூ வந்திருக்கு. ஏன்னா யார் பேர் வந்திருக்கோ, அவங்க மறுபடியும் வந்து இப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன இஷ்யூ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து, அத நீங்க கரெக்ட் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இது கம்யூனிட்டி மட்டுமே கிடையாது. எதுவாக இருந்தாலுமே அந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருக்குன்னா, எது தொடர்பா எதனால எலிஜிபிள் லிஸ்ட்ல நம்ம வந்தோம்ன்னு பார்த்துட்டு, அத நீங்க சரி பண்ணிடணும். சரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அது குடுப்பாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அது வரைக்கும் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலிஜிபிள் லிஸ்ட்ட பார்த்துட்டு, அதையுமே கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வெளிய வரும். சரிங்களா? யார் யாரு எந்தெந்த கம்யூனிட்டில எவ்வளோ ரேங்க்ல இருக்காங்க, ஜெனரல் ரேங்க்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு டீட்டெயிலா குடுத்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, வருகின்ற 23ஆம் தேதி சாயந்திரம் 5 மணிக்குள்ள நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரிசல்ட் வந்து 1 வீக் தான் டைம் குடுப்பாங்க. அதுக்குள்ள அப்ளிகேஷன் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. குளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே அத செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, இன்னும் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா, அத இம்மீடியட்டா குளோஸ் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கு. சரிங்களா? அதனால சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க. எலிஜிபிள் லிஸ்ட்ல நீங்க உங்க பேர் வராம இருக்கிறதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ. இதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ ஏதாவது வருமா அப்படின்னா, அது நமக்கு தெரியாது. ஸோ கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, திரும்ப நீங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ, அத சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. அது வருமான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒரு வருஷமா அத குடுக்குறாங்க. இந்த வருஷம் அத குடுப்பாங்கன்னு சொல்லி தான் நாமளும் எதிர்பார்க்கிறோம். வந்திருந்தா உங்களுக்கு நான் அத அப்டேட் பண்றேன். ஸோ லாஸ்ட் டேட் 23ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க் யூ.